நல்லூர் கோயிலை இடிக்க சொன்னார் ராமநாதன் அர்ச்சுனா. இப்படி சமூகத்தில் இருந்து இந்த இதுக்கெல்லாம் பிச்சை எடுத்து பிழைக்கலாமடா. நீங்கள் இப்படியான தலையங்கங்களை போட்டு சனத்தை இப்போ வீடியோ பார்க்க பண்ணுறது, அர்ச்சுனாண்ட வீடியோ போட்டு அர்ச்சுனா கிழிச்சு வீடியோ போடுறது, இப்போ இதுக்கு வந்து பிச்சை எடுத்து பிழைக்கலாம். நல்லூர் கோயிலை உடைக்க சொல்லலேன்ற ஒரு பக்கமும், அவர் அந்த முஸ்லீம் சமாதியைத்தான் உடைக்க சொன்னவர் என்ற இன்னொரு பக்கமும் அர்ஜுனாவின் செம்புகள் சொல்லி கொண்டிருக்கிறீங்கள். சரி, அர்ஜுனா ராமநாதன் தன்னை யூடியூப் தளத்தில் போட்ட வீடியோவிலேயே, அவர் ஆதாரமாக கொண்டு வந்த வீடியோவிலேயே அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை தெளிவாக காட்டுறேன், வடிவாக பாருங்கோ. முதல் கோட்டையை உடைக்கணுமா, பிறகு சேச்சை உடைக்கணுமா, அதுக்கு பிறகுதான் தையிட்டியை பற்றி கதைக்கணுமா. அர்ஜுனா ராமநாதனே தெளிவாக சொல்லி கிடக்கு. அதையே எடுத்து வீடியோவும் போட்டு வச்சிருக்கிறார் அவர். அதை தெளிவாக நாங்கள் காட்டினா பிறகு கூட செம்பு தூக்குறதுக்கு கனவேர் வந்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த இடத்துல இருக்கு இல்லை உங்களுக்கு தெரியும் தானே. நல்லூர் இருந்தது வந்து இப்போ சங்கலியன் கிட்டு பூங்காக்கு அங்காள இருக்கிற இடத்துல சர்ச் இருக்கு தானே. சர்ச்சில் இருந்தால் நல்லூரில் இருந்தது. உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சர்ச்சை விடைங்க. ஏனென்றா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டினது இல்லை. இந்த கல்லுகளை மனித சங்கிலியா நல்லூர்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தரை வச்சு கல்லை பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்க மாட்டோம், முதல்ல அந்த கோட்டையை உடைப்போம். ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைக்கணும். உடைச்சு போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்கணும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லூர்ந்த கருவறைக்குள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறார் சார் என்று சொல்கிறாங்க. நான் அதை மூடி கட்டியும் இருக்கிறேன். ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும். ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நல்லூரும் இதுவும் உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரம் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது சட்ட ரீதி என்று நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம். முக்குத்தனமாக கேட்கக்கூடாது, நல்லூரும் இதுவும் உண்டோ உண்டு. அர்ஜுனா ராமநாதன் கேட்கறதுலே அவர் உடைக்க சொல்லி சொன்னது கடைசியாக அதையும் உடைக்கத்தான் வேணும்னு சொல்லி சொன்னது நல்லூரத்தான்ன்றது தெளிவாக தெரியுது. விளங்குதோ செம்புகளே?